எல்லாருக்கும் வணக்கங்க. இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து சீரீஸ்க்கு யார் யார் இருக்கலாம்னு பார்க்கலாம். சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சுப்மன் கில்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் தான் லீடிங்கில் இருந்த ரேஸில் சுப்மன் கில் தான் கேப்டன் பண்ணுவாருன்ட்டு ரிஷப் பந்துக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. ரிஷப் பந்துக்கு ஒரு நல்ல மூவ் இது. அவர் ஓவர்சீஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரிஷப் பந்துக்கு ஒரு நல்ல மூவ்ங்க. அப்புறமேட்டு அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா, துருல் ஜோரல், ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு கம்பேக்கு, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசாந்த் கிஷன், ஆகாஷ் தீப், ஹர்ஷீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ். இதில் வந்து 2 பேர் வந்து புதுசாக வந்து டெஸ்ட் டீமில் வந்து ஸ்குவாடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங்கும் சாய் சுதர்ஷனும். சாய் சுதர்ஷனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால சாய் சுதர்ஷன் எடுத்திருக்கோன்ட்டு வந்து செலக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சாய் சுதர்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்கனவே ஆஸ்திரேலியா டவுன் அண்ட் இந்தியாவிலேயே போய் ஒரு 100 அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கவுண்டி சாம்பியன்ஷிப்லாம் போய் 100 அடிச்சிருக்காரு. அதனால எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் எடுக்கல, கவுண்டிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவர் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது சாய் சுதர்ஷனுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஹர்ஷீப் சிங் வந்து இந்தியாவோட டொமஸ்டிக் கிரிக்கெட் ரெட் பாலில் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டார் சான்ஸை. நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஸ்விங் பவுலரு. அவரும் கவுண்டின்னு ஆடி இருக்காரு. கவுண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு நிறையாவே இருக்கு. அதனால ஹர்ஷீப் சிங் ஒரு நல்ல ப்ளஸ்ஸுங்க. இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான். எக்ஸ்பீரியன்ஸ் சைடுன்னா சொல்ல முடியாது, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு தான். ஆனால் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி இந்தியாவுக்கு. ஏன்னா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடை வந்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி கேப்டன் சுப்மன் கில் வந்து புதுசாக கேப்டன் பண்ண போகிறாரு. அவர் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கேப்டன் பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் ஐபிஎல் கேப்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேப்டன் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது. இன்னி வரையும் இங்கிலாந்தில் யார் யார் ஆடி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஆடி இருக்காரு, ரிஷப் பந்த் ஆடி இருக்காரு, கேஎல் ராகுல் ஆடி இருக்காரு, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ். பேட்டர்ஸ் வந்து எல்லாருமே புதுசு தான். எல்லாம் கவுண்டி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 2 ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரு. ஒன்று வந்து நிதிஷ்குமார் ரெட்டியும், ஒன்று வந்து ஷர்துல் தாக்கூரும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டீம் ஓவராலாக பேலன்ஸ்டாக நல்லாயிருக்கு. பட் ஆனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 4 பேர் தான். ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், சுப்மன் கில், ரிஷப் பந்த், இவங்க 4 பேர் தான். ஷர்துல் தாக்கூருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் ஷர்துல் தாக்கூர் விளையாடுவாரா என்னன்னு தெரில 11ல். பட் ஆனால் இந்த டீம் தான். ஆனால் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. அதிக சான்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு தான் இருக்குது இந்த சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு. பட் ஆனால் மேபி இவங்க வந்து கவுண்டி ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்னால் வச்சு நல்லா ஆடினாங்கன்னா கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். பட் ஆனால் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு ஒரு வெல் பேலன்ஸ் சைடாக இருக்குது இந்தியன் டீமு. எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து சுப்மன் கில் வந்து எப்படி இந்த டீமை வந்து கேப்டன் பண்ணி வழி நடத்திட்டு போவாருன்னா எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அவர் மட்டும் கேப்டன் பண்ணி நல்லா லீட் பண்ணிட்டாருன்னா போதும். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து கேப்டன் பண்ணுறதுனா பெரிய விஷயம். அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. அவர் வந்து கேப்டன் ஆக்குறதுக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. ரிஷப் பந்த் சொன்னாங்க, ஜஸ்பிரீத் பும்ராவை சொன்னாங்க, கேஎல் ராகுல் சொன்னாங்க. ரிஷப் பந்த், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவருக்கு பேக் இன்ஜுரிங்கிறதுனால அவர் அதிக டெஸ்ட் விளையாட முடியாதுன்ட்டு அவர் வந்து ரேஸ்லேருந்து வெளில போயிட்டார். கேஎல் ராகுலும் ரிஷப் பந்துக்கும் நிறையா போட்டி இருந்துச்சு கேப்டன்ஷிப் ஆகிறதுக்கு. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. அதே ஒரு நல்ல ப்ளஸ் தான். சுப்மன் கில் வந்து ஒரு யங் கேப்டனு, நல்ல ஒரு டைனமிக் கேப்டனு. கண்டிப்பாக டீமை வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு போவாருங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லாவும் லீட் பண்ணுவார். நல்ல சான்ஸ் இது சுப்மன் கில்லு இந்தியா டீமை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இந்த சான்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா கொண்டு போகலாம். சீரியஸ் லாஸ் பண்ணாலும் இந்தியா வந்து கவலைப்பட மாட்டாங்க. நல்ல டீமை வந்து இந்த டீம் செட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். அதுலேருந்து அவங்க எப்படி வராங்கன்னு தான் பார்க்கணும். ஓவராலாக இந்த டீம் நல்லா இருக்குது. பார்ப்போம் சுப்மன் கில் வந்து எப்படி டீமை லீட் பண்ணி கொண்டு போகிறாருன்ட்டு.